வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் ரினியூவபிள் அண்ட் பயோ எனர்ஜி யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விண்ட் எனர்ஜி. நாம் தினமும் உணரும் காற்று ஒரு ஃப்ரீ ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ். இன்று இந்தியாவின் மின்சார உற்பத்தியில் விண்ட் எனர்ஜி முக்கிய பங்கு வகிக்கிறது. டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் விண்ட் எனர்ஜியிலிருந்து டெஃபினேஷன்ஸ், காம்போனன்ட்ஸ், டைப்ஸ், பர்ஃபார்மன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் போன்ற கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகின்றன. ஒரு ரியல் எக்ஸாம்பிள், முப்பந்தல் விண்ட் ஃபார்ம். கன்னியாகுமரியில் இருக்கிற முப்பந்தல் விண்ட் ஃபார்ம் இந்தியாவின் மிகப்பெரிய விண்ட் ஃபார்ம்களில் ஒன்று. இந்த வீடியோ முடிவில் நீங்கள் விண்ட் எனர்ஜி பிரின்சிபல், சூட்டபிள் சைட்ஸ், டைப்ஸ் ஆஃப் விண்ட்மில்ஸ், விண்ட்மில் காம்போனன்ட்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல், அப்ளிகேஷன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ், டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் எல்லாவற்றையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். விண்ட் எனர்ஜி என்பது காற்றின் கைனடிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜி மற்றும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும் ரினியூவபிள் எனர்ஜி ஆகும். இம்பார்ட்டன்ஸ்: ரினியூவபிள் எனர்ஜி, பொல்யூஷன் ஃப்ரீ, ஃபியூல் காஸ்ட் இல்லை, low operating cost, sustainable energy, suitable for agriculture. Advantages: eco-friendly, zero fuel cost, low maintenance, no air pollution, long life 20 to 25 years, suitable for remote areas, carbon emission குறையும், saves fossil fuel. Limitations இருக்குதுல, high initial cost, wind availability depends on nature, noise, bird collision, large land requirement, power fluctuations. Principle of wind energy பார்க்கலாம். How wind forms: sun heats earth unevenly, then temperature difference, then pressure difference, then air movement, then wind. Wind energy principle: moving air possesses kinetic energy, then this energy rotates rotor, then rotor rotates generator, then generator produces electricity. Kinetic energy formula Ke is equal to 1 by 2 mv squared. இதில் m for mass, இது யூனிட் வந்து kg, v for velocity, யூனிட் மீட்டர் per second. wind power equation பார்க்கலாம். P is equal to 1 by 2 rho a v cube. இதில் rho air density, அதாவது 1.225 kg per meter cube. A is equal to swept area, V is equal wind speed. டிஎன்பிசி ட்ரிக் பார்க்கலாம். wind speed doubles, அதாவது power becomes 2 to the power 2 cube is equal 8 times. அது power inversely proportional to V cube. Remember, wind speed is most important factor. Suitable sites for wind energy. wind farm அமைக்க வேண்டிய இடங்கள்: high wind speed, அதாவது greater than 6 meter per second, open area, coastal region, hills, mountain pass, no tall buildings, near grid, easy road access. தமிழ்நாட்டில் இந்த விண்ட் சைட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா முப்பந்தல், கயத்தார், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. டைப்ஸ் ஆஃப் விண்ட்மில்ஸ் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் ஆக்சிஸ் பொறுத்து, ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன், இதை ஷார்ட்டாக HAWT அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் காமன், ஹை எஃபிஷியன்சி, லார்ஜ் கெப்பாசிட்டி, யூஸ்டு ஃபார் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். எக்ஸாம்பிள் 3 blade டர்பைன். 2 வெர்டிக்கல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன், இதை ஷார்ட்டாக VAWT அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க்ஸ் இன் எனி விண்ட் டைரக்ஷன், சூட்டபிள் ஃபார் அர்பன் ஏரியாஸ், லோயர் எஃபிஷியன்சி. Other types: Savanius rotor, Darius rotor, multi-blade windmill, single blade, 2 blade, 3 blade. ஒரு டிஎன்பிசி மெமரி ட்ரிக் பார்க்கலாம். H is equal high efficiency, V is equal vertical is equal any direction. அதாவது ஓகே, windmill components பார்க்கலாம். மெயின் components: rotor blades, hub, main shaft, gearbox, generator, brake, tower, foundation, nozzle, controller, yaw mechanism, pitch control, anemometer, wind van, transformer. காம்போனண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோட்டார் captures wind, hub holds blades, gearbox increases speed, generator produces electricity, tower supports turbine, yaw yaw faces wind, pitch controls blade angle, brake stops rotor, anemometer measures wind speed, wind van
wind direction. Working of windmill பார்க்கலாம். ஃபஸ்ட்டு wind வந்து flow ஆகுது, then blade rotation, then rotor, then main shaft, then gearbox, then generator, then transformer, then transmission line, then consumer. Applications, agriculture applications, water pumping, irrigation, farm lighting, battery charging, solar wind hybrid, cold storage, dairy farms, poultry farms. Industrial applications, grid power, telecom towers, remote villages, street lights. Performance of windmills பார்க்கலாம். Performance depends on wind speed, rotor diameter, blade design, air density, site selection, maintenance. Important terms, cut in speed அதாவது minimum wind speed, இது more or less 3 to 4 meter per second இருக்கும். rated speed அப்படின்னா maximum rated speed தோராயமா 12 to 15 meter per second. cut off speed அப்படின்னா safety shutdown அதாவது 25 meter per second. beds limit அப்படின்னா maximum efficiency, இது 59.3% இருக்கணும், இதை நோட் பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டி ஃபேக்டர் அப்படின்னா ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை மேக்ஸிமம் அவுட்புட், அதாவது ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை மேக்ஸிமம் அவுட்புட். டிப் ஸ்பீட் ரேஷியோ அதாவது டிஎஸ்ஆர் அப்படின்னா பிளேட் ஸ்பீட் டிவைடட் பை விண்ட் ஸ்பீடு. டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட், பவர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் விண்ட் ஸ்பீட் கியூப். என்வாரன்மெண்டல் இம்பேக்ட், இதோட அட்வான்டேஜஸ் க்ளீன் எனர்ஜி, நோ ஸ்மோக், லெஸ் கார்பன் டை ஆக்சைடு அதாவது CO2, climate friendly. Problems, bird collision, noise pollution, visual impact. Mitigation, proper site selection, bird monitoring, noise control. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் எந்தெந்த சைட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவில் டாப் விண்ட் எனர்ஜி ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். தமிழ்நாட்டில் இம்பார்ட்டன்ட் விண்ட் ஃபார்ம்ஸ் முப்பந்தல், கயத்தார், ஆரல்வாய் மொழி. ஒரு 1 page ரிவிஷன் பார்க்கலாம். டெஃபினேஷன்ஸ், wind energy அப்படின்னா renewable energy. formula P is equal 1/2 rho AV cube. kinetic energy KE is equal 1/2 mv squared. important value beds limit 59.3%. cut in 3 to 4 meter per second. rated 12 to 15 meter per second. cut off speed 25 meter per second. most efficient HAWT. wind measuring instrument anemometer. wind direction instrument wind van. ஒரு மெமரி ட்ரிக்ஸ் பார்க்கலாம். பவர் ஃபார்முலா PAV அப்படின்னு வச்சுக்கோங்க. P for power, A for area, V for velocity cube. windmill flow எப்படி இருக்குன்னா WRGT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. W for wind, R for rotor, G for generator, T for transformer. மெயின் காம்போனன்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா BHGGT. B for blade, H for hub, G for gearbox, G for generator, T for tower. ஒரு டிஎன்பிசிக்கான ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் எஃபிஷியன்சி ஆஃப் விண்ட் டர்பைன் 59.3%. இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷரிங் விண்ட் ஸ்பீட் அனிமோமீட்டர். மோஸ்ட் எஃபிஷியன்ட் விண்ட் டர்பைன் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன். ஒரு எக்ஸ்பெக்டட் டிஎன்பிசி MCQs பார்க்கலாம். மாடல் MCQs. First, wind energy is a dash shows. A. Conventional, B. Non-renewable, C. Renewable, D. Thermal. சரியான ஆன்சர் C. Renewable. அதாவது wind energy is a renewable source. 2. Power generated by wind is proportional to A. V, B. V squared, C. V cube, D. V to the V power 4. சரியான ஆன்சர் V cube. அதாவது பவர் ஜெனரேட்டட் பை விண்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு V cube. 3. பெட்ஸ் லிமிட் இஸ் A 40%, B 59.3%, C 70%, D 80%. சரியான ஆன்சர் B 59.3%. அதாவது wind beds limit is 59.3%. 4th, wind speed is measured using A. hygrometer, B. barometer, C. anemometer, D. thermometer. சரியான ஆன்சர் C. anemometer. அதாவது wind speed is measured using anemometer. 5th, most common wind turbine type is VAWT, அதாவது vertical axis wind turbine, B. HAWT, C. Savanius, D. Darius. சரியான ஆன்சர் HAWT. அதாவது most common wind turbine type is HAWT. சின்ன ஷார்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் விண்ட் எனர்ஜி?
Answer, renewable energy obtained from the kinetic energy of moving air. Question, what is HAWT more efficient? Why is HAWT more efficient? Because it faces the wind directly and has better aerodynamic blade design. Third question, what is Betts limit? Answer, the maximum theoretical efficiency of a wind turbine is 59.3%. ஒரு 1 minute revision பார்க்கலாம். Wind energy is equal kinetic energy of air. Power formula P is equal 1 by 2 rho A V cube. Kinetic energy Ke is equal 1 by 2 mv squared. Wind power depends mainly on wind speed, அதாவது V cube. Best site open high wind coastal or hill regions. HAWT is the most common and efficient turbine. Key components, rotor, hub, gearbox, generator, tower, yaw, pitch, brake. Major applications, irrigation pumping, grid power, battery charging, rural electrification. Betts limit is equal 59.3%. Wind speed anemometer, wind direction, wind band. Important Tamil Nadu wind farms, Muppandal, Kayathar, Aralvaimuli. ஒரு எக்ஸாம் டிப்ஸ் பார்க்கலாம். For TNPC AE, remember the formulas. Betts limit, அதாவது 59.3%. Wind power proportional to V cube. HAWT with VAWT differences. Windmill components and Tamil Nadu wind energy locations. These are the highest weightage areas from this topic. All the best students. We'll see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.